ஒரு ஊர்ல ஒரு கடல் கொள்ளையர் கூட்டம் அவங்க பாக்குற கப்பல் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கப்பல்ல தங்க வைரம் வைக்க இடம் இல்லாத அளவுக்கு அவங்க சேர்த்துறாங்க. இவ்வளவு தங்கத்தையும் வச்சுக்கிட்டு நம்மளால கப்பல்ல பயணிக்க முடியாது. இதை எங்கேயாச்சும் மறைச்சு வைக்கலான்னு அவங்க ஒரு தீவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத தீவை ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தீவுல அவங்க கொள்ளையடிச்ச தங்கம் வைரம் எல்லாத்தையும் புதைச்சு வைக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சில நாள்லயே அந்த கடல் கொள்ளையர்கள் அரசாங்கத்தால பிடிக்கப்படுறாங்க. அவங்க எல்லாரையுமே சிறையில அடைச்சிடுறாங்க. அப்போ அந்த தீவுக்கு யதார்த்தமா போன 2 பேர் அந்த புதையலை கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளவு புதையலை இங்க யார் வச்சிருப்பா? இதை நாம இப்படியே விட்டுட்டு போனா வேற யாராச்சும் வந்து இந்த புதையலை எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த 2 பேரும் ஒரு ஐடியா பண்றாங்க. பக்கத்துல உள்ள ஊருக்கெல்லாம் போய் இந்த தீவுல கடல் கொள்ளையர்களோட ஆவி சுத்துதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. அதை நம்பி யாருமே அந்த தீவுக்கு போறதில்ல. ஆனா இந்த புதையல் விஷயம் ஒரு அரசரோட காதுக்கு எப்படியோ போயிடுது. அவரும் ஒரு ஐடியா பண்றாரு. அந்த அரசர் மனித எலும்பு கூட எல்லாம் கொண்டு போய் அந்த புதையல் பக்கத்துல வைக்கிறாரு. அந்த புதையல் எடுக்கலான்னு திரும்பி வந்த அந்த 2 பேர் அந்த எலும்பு கூட பார்த்து உண்மையாவே இந்த தீவுல ஆவி இருக்குன்னு நினைச்சு அங்க இருந்து ஓடிடுறாங்க. அந்த 2 பேர் போனதுக்கு அப்புறம் அரசர் தன்னோட கஜானாவுக்கு அந்த